ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசின் திருமண நிதி உதவி திட்டம். அதுவும் புதிய அப்டேட் ஒண்ணு குடுத்துருக்காங்க. அதுக்கான தகுதிகள், ஆவணங்கள் என்னென்ன தகுதிகள் இருக்கணும், எவ்வளவு படிச்சிருக்கணும் அப்படின்ற பல வரையறைகள் இருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இப்ப 1 பவுன் தங்க நாணயமும், 50,000 பணமும் குடுக்க போறாங்க. அதாவது 8 கிராம் கோல்டு. இன்றைய காலகட்டத்துக்கு 1,00,000த்தையும் தாண்டி தங்கம் 1 பவுன் ஏறிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நெறைய பேர் தங்கம் வாங்கணும், எடுக்கணும் அப்படின்ற திருமணத்தையே தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த தங்கத்தின் விலை காரணமாக. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இப்ப நம்மளுடைய தமிழக அரசு ஒரு அதிரடியான அறிவிப்ப அறிவிச்சிருக்காங்க. இந்த நிதி உதவிய கண்டிப்பா எல்லாருமே பயன்பெறலாம். அதுவும் ஈஸியா இதுக்கு அப்ளை பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி பல உதவி திட்டங்கள் என்னென்ன, தகுதிகள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல ரொம்ப விரிவா பார்க்கலாம். வாங்க முதல்ல செய்தி நமக்கு என்ன குடுத்துருக்காங்க, எப்போ அறிக்கைய வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத பத்தி டீட்டெயில்ஸ பார்க்கலாம். தமிழக அரசு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை எளிமை ஆளுமை அதுக்கப்புறம் கீழ் பின்வரும் அரசு சேவைகளை எளிதாக்கியுள்ளது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இதில மொத்தம் 5 பாயிண்ட்ஸ் குடுத்துருக்காங்க. அதாவது என்னென்ன திட்டத்தின் கீழ் இந்த உதவிகள் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் தர்மம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண நிதியுதவி திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. மறுவாழ்வு அதாவது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறவங்க அப்படின்ற பட்சத்தில அவங்களுக்கு இந்த இந்த திட்டத்தின் மூலியமா பண உதவி 50,000 கிடைக்கலாம் படிச்சிருந்தா. இல்ல படிக்கல 10வது தான் படிச்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில அவங்களுக்கு 25,000 பணமும் கிடைக்கும். ஆனா எல்லாருக்குமே 1 சவரன் தங்க நாணயம் உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவை மகள் திருமண நிதியுதவி திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கணவர் இறந்ததுக்கு அப்புறம் திருமணம் செஞ்சுக்காத தங்களுடைய பிள்ளைகளை வளர்த்து அவங்களுக்கு திருமணம் செய்ய போறாங்க இல்லையா? அவங்களுக்கு தான் இந்த 2வது திட்டம். அதாவது விதவையா இருக்காங்க, தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்யணும் அப்படின்ற பட்சத்தில இந்த 2வது திட்டம் அவங்களுக்காக வழங்கப்படுது. தன்னுடைய கணவர் இல்ல, தன்னுடைய மகள திருமணம் பண்ணி குடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில தான் இந்த உதவி அவங்க பெற முடியும். 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னை தெரசா நினைவு ஆதரவற்றோர் பெண்கள் திருமண நிதி உதவி திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 3வது திட்டம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மா, சொந்தங்கள் எதுவும் இல்லாத ஆசிரமத்தில வாழ்ந்துட்டுருக்காங்க இல்லையா? அவங்களுக்காக தான் இந்த 3வது திட்டம். அப்பா, அம்மா யாரும் இருக்கக்கூடாது அப்படின்ற பட்சத்தில தான் இந்த 3வது திட்டம் அவங்க பயன்பெற முடியும். அதுவும் பெண்களுக்கு. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண நிதி உதவி திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4வது திட்டம். இந்த 4வது திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்டர் காஸ்ட் மேரேஜ். இன்னும் வேற பிசியா இருக்கவங்க எம்பிசியா கல்யாணம் பண்ணிக்கினா இந்த நிதி உதவி கிடைக்காது. இப்போ பிசியா இருக்கவங்க எஸ்டிய, எஸ்சிய இந்த மாதிரி மாத்தி திருமணம் பண்றாங்க இல்லையா? அவங்களுக்கு தான் இந்த நிதி உதவி பெறும். இப்போ எஸ்சியா இருக்கவங்க பிசிஏ பண்ணலாம், பிசியா இருக்கவங்க எஸ்சிஏ பண்ணலாம். இந்த மாதிரி மாத்தி பண்ணக்கூடியவங்களுக்கு தான் இந்த 4வது திட்டம் கிடைக்கும். 5வது திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் பராமரிப்பு நிறுவனங்களின் பதிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்காணும் திட்டங்களின் மூலம் பொதுமக்கள் எளிய முறையில் சேவைகளை உரிய நேரத்தில் தடையின்றி பெறும் வகையில் சிம்ப்ளி கவர்மெண்ட் மூலம் இணையதளமாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கால அவகாசம் அப்படின்னு சொல்லி நிறைய டிலே ஆகும் அப்ளை பண்ணவும். சில பேருக்கு முடியாத வாய்ப்புகளும் ஏற்பட்டிருக்கு. அதை இப்போ எல்லாமே ஆன்லைன் மூலயமா ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு இந்த உதவி சீக்கிரமாக பெறணும், லேட் ஆகக்கூடாது, டிலே ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக. இந்த திட்டங்களுக்கு விண்ணப்பிக்கும் முறைகளை எளிமைப்படுத்தி உள்ளதால் திட்டத்தின் பயன்களை உரிய கண்காணிப்புடன் விரைவாக பொதுமக்கள் பெற இயலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உரிய ஆவணச் சான்றுகள் சமர்ப்பிக்கப்பட்டு நேர்வுகளில் நேரடியாக சரிபார்ப்பு தெரிவிக்கப்பட்டும் தாமதம் ஏற்படுவதை தடுக்க முடிகின்ற. மேலும் அலுவலர்கள் விண்ணப்பங்களை சரிபார்க்க குறிப்பிட்ட காலக்கெடு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது.
மேலும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதா என்பது குறித்து தெளிவான காரணங்களுடன் தாக்கல் விண்ணப்பதாரருக்கு தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து அதுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், வந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப காலமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. 1 இயர் வரைக்கும் வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதுக்கு இப்போ வந்து அதுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டைம்குள்ளே வந்து அந்த அதிகாரிகள் வந்து ஏன் இன்னும் வரலை, இல்லை வராததுக்கு காரணம் என்ன, தங்களுடைய விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கா இல்லை டிலே பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து விண்ணப்பதாரருக்கு வந்து தெரிவிக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமண நிதி உதவி திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருமண பதிவுச் சான்றிதழ் சமர்ப்பிக்கப்பட்டு நேர்வுகளின் வழக்கமான கால ஆய்வு தேவையில்லை என்பதால் விண்ணப்பங்களை சரிபார்க்கும் நேரம் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் செய்யும் நாளன்று திருமண பதிவு செய்யப்பட்டதா நேர்வுகளின் வரையறுக்கப்பட்ட 30 நாட்களுக்குள் சரிபார்ப்பு செய்யப்படும் என்பதோடு குறிப்பிட்ட கால அளவிற்கு பின் ஏற்படும் தாமதங்கள் கண்காணிக்கப்பட்டு உடன் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதரவற்ற பெண்கள் மற்றும் ஏழை விதவை மகள் திருமண நிதி உதவி திட்டம் திருமணம் நடந்த நாளிலிருந்து 6 மாதத்திற்குள் விண்ணப்பங்களை தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆதரவற்றோர், அதாவது அப்பா அம்மா இல்லாத பெண்கள் மற்றும் அதாவது கணவரை இழந்த பெண்கள் வந்து தங்களுடைய மகளுக்கு திருமணம் செய்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து 6 மாதத்துக்குள்ளே வந்து இந்த விண்ணப்பத்தை வந்து தாக்கல் பண்ணலாம். அப்படி 6 மாதத்துக்குள்ளே பண்ணல, லேட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த விண்ணப்பத்துக்கு வந்து அவங்களால அப்ளை பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் 6 மாதத்துக்குள்ளவே அப்ளை பண்ணி இந்த 50,000 பணத்தையும் 1 பவுன் தங்க நாணயத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. குழந்தைகள் பராமரிப்பு நிறுவனங்களின் பதிவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் பராமரிப்பு நிறுவனங்களின் பதிவு மற்றும் புதுப்பிப்பு செயல்முறை தற்போது முழுமையாக இணைய வாயிலாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் தேவையான ஆவணங்களை இணையத்தில் டிஜிட்டல் வடிவில் சமர்ப்பிக்கும் வசதியும் விண்ணப்பத்தின் தற்போதைய நிலையை தெரிந்து கொள்ளும் வசதியும் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய சர்டிஃபிகேட்ஸ் ஏதாச்சும் ஆவணங்கள், அதாவது இப்போ வந்து ஃபோட்டோ, அதாவது ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி ஆவணங்களை வந்து நம்ம வந்து டிஜிட்டல் மூலிமா வந்து, அதாவது ஆன்லைன்லேயே வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன் மூலிமா நம்மளுடைய சர்டிஃபிகேட்ஸை, நம்மளுடைய ஆதாரங்களை வந்து அதில் சமர்ப்பிச்சுக்கலாம். மாவட்ட ஆட்சியர் மற்றும் இணைய இயக்குனர் மூலம் குறிப்பிட்ட காலவரையறைக்குள் அனுமதி வழங்கப்படும் நடைமுறை அறிமுகப்படுத்த உள்ளது. வழங்கப்படும் சான்றிதழ் QR கோடு அங்கீகாரத்துடன் டிஜிட்டல் வடிவில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து QR கோடு மூலிமா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காவல்துறையின் சரிபார்ப்பு பதிவுகள் மாநில குற்ற ஆவண கூட்டத்தின் இணையதள வழியாக மட்டுமே பெறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்காணிப்பை வலுப்படுத்தவும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தவும் டிஜிட்டல் பதிவுகள், கண்காணிப்பு டேஷ்போர்டுகள் மற்றும் குறைதீர்வு அமைப்புகள் ஏற்படுத்தப்பட உள்ளன. இது தொடர்பான உரிய அரசாணைகள் வெளியிடப்பட்டுள்ளன. மேலும் மேம்படுத்தப்பட்ட இணையதள விண்ணப்பிக்கும் வழிமுறை உருவாக்கப்படும், விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்திட்டங்கள் எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பதை விளக்கும் விரிவான வழிகாட்டுதல் கையோடு பயன்பாட்டிற்கு வரும்பொழுது உரிய பயனாளிகளுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து முதல்ல வந்து இந்த 4 திட்டங்கள் பார்த்தோம் இல்லையா, இந்த 4 திட்டங்களை வந்து பெறதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்குது, எந்த மாதிரியான ஆவணங்கள் தேவைப்படும், எந்த மாதிரியான தகுதிகள் அப்படின்றத இன்னும் விரிவாக நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து சோசியல் வெல்ஃபேர் அப்படின்ற ஒரு வெப்சைட் மூலமா போய் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். tnsocialwelfare.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து திருமண உதவி திட்டங்கள் கீழ் உதவி பெறும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதில் வந்து என்னென்ன நலத்திட்டங்கள் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா, உதவி பெறுவதற்கான தகுதி அளவுகோல்கள் திட்டம் அப்படின்னு சொல்லி கல்வி தகுதி, மணமகள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும், பழங்குடியினராக இருந்தால் மணமகள் 5ஆம் வகுப்பு வரை படித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண உதவி பார்த்தீங்கன்னா 25,000 மின்னணு பரிவர்த்தனை மூலம் செலுத்தப்படும், 8 கிராம் தங்க நாணயம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திட்டம் 2 பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா, கல்லூரி பட்டப்படிப்பு பெற்றவர்கள், தொலைதூர கல்வி, அரசு அங்கீகாரம் பெற்ற திறந்த
நிலை பல்கலைக்கழகம் படித்தவர்கள் இத்திட்டத்தின் கீழ் தகுதியுடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் இந்த பட்டப்படிப்பு படிச்சிருக்கிறவங்களுக்கு வந்து பண உதவி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மின்னணு பரிவர்த்தனை மூலம் 50,000 செலுத்தப்படும், 8 கிராம் தங்க நாணயம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, மூவலூர் ராமாமிர்தர் அம்மையார் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2022-23 ஆண்டு முதல் மூவலூர் ராமாமிர்தர் அம்மையாரின் நினைவு திருமண நிதி உதவி திட்டம் அப்படின்னு சொல்லி உதவி வந்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க. இத்திட்டத்தின் கீழ் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று கல்லூரிகளில் உயர்கல்வியில் சேர்ந்துள்ள அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் ரூபாய் 1000 மாதந்தோறும் அவர்கள் பட்டப்படிப்பிற்காக முடியும் வரை பெற தகுதி உடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குழந்தைகள் வந்து இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்க, 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு காலேஜ் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நம்மளால் உதவி செய்ய முடியலை, நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து காசு கட்ட முடியல அப்படின்ற பட்சத்தில் மாதம் 1000 ரூபாய் வந்து இவங்களுடைய திட்டத்தின் மூலயமா வந்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் தர்மம்பாள் அம்மையாரின் நினைவு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 8 கிராம் வந்து தங்க நாணயம் வந்து 22 கேரட்டாக வந்து வழங்குவதா சொல்லியிருக்காங்க. மின்னணு மூலம் 15,000 நிதி உதவி திட்டம், தேசிய சேமிப்பு சான்றிதழ் 10,000 வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதிலேயே வந்து உயர்கல்வி வந்து படிச்சிருக்காங்க, டிகிரி முடிச்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து 30,000 மின்னணு மூலமாகவும் 20,000 தேசிய சேமிப்பு சான்றிதழுடன் வழங்கப்படும். அவங்களுக்கும் 8 கிராம் தங்க நாணயம், அதாவது 22 கேரட்டில் 8 கிராம் தங்க நாணயம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஈவேரா மணியம்மையாரின் நினைவு அப்படின்னு சொல்லி ஏழை விதவை மகள் திருமண உதவி திட்டம் பார்த்தீங்கன்னா, இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளுக்கு 25,000 நிதி உதவியுடன் 8 கிராம் தங்க நாணயம் பயனாளிக்கு வழங்கப்படுகிறது. குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 1,20,000க்கு மிகாமல் இருக்க வேண்டும். பட்டப்படிப்பு எனில் 50,000 மற்றும் 8 கிராம் தங்க நாணயம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணியம்மையாரின் நினைவு ஏழை விதவை மகள் திட்டத்தில் வந்து 1 மாதத்துக்கு வந்து 1,20,000க்குள்ள வந்து அவங்களுடைய ஆண்டு வருமானமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னை தெரேசா நினைவு ஆதரவற்றோர் பெண்களின் திருமண உதவி திட்டம், அதன் கீழ் பார்த்தீங்கன்னா பயனாளிக்கு 25,000 பணமும், அதாவது 8 கிராம் தங்க நாணயம், பட்டப்படிப்பு படித்தவங்களுக்கு 50,000 8 கிராம் தங்க நாணயமும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து அப்பா அம்மா யாரும் இருக்கக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் தான் இவங்களுக்கு வந்து அந்த உதவி வந்து பெற முடியும். அடுத்து 5வது திட்டம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இந்த கலப்பு திருமணத்தில் வந்து 25,000 நிதி உதவியுடன் 15,000 மின்னணு மூலமாகவும் அனுப்பப்படும். 10,000 தேசிய சேமிப்பு சான்றிதழாகவும் 8 கிராம் 22 கேரட் வந்து நகை வந்து கொடுக்க போகிறாங்க. அதாவது 1 சவரன் வந்து கொடுக்க போகிறாங்க. பட்டப்படிப்பு படித்தவங்களுக்கு வந்து டிகிரி முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து 50,000, அதில் 30,000 மின்னணு மூலமாகவும் 20,000 தேசிய சேமிப்பு சான்றிதழாகவும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 கிராம் வந்து 1 சவரன் வந்து தங்க நாணயம் வந்து கொடுக்க போகிறாங்க அவங்களுக்கும். கலப்பு திருமணத்தின் வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலப்பு திருமணத்தின் தம்பதிகள் துணைவர்களின் ஒருவர் ஆதி திராவிடர் அல்லது பழங்குடியினராக இருக்க வேண்டும். அதே சமயம் மற்ற ஒருவர் வேறு சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது வகை பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை துணைவரின் ஒருவர் முன்னேறிய அல்லது பொதுப்பிரிவை சார்ந்தவர்களாகவும் மற்றும் ஒருவர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலப்பு திருமணத்துக்கு இந்த மாதிரி வந்து ரூல்ஸ் இருக்குது. இதை வந்து பார்த்துக்கோங்க. இன்னும் பல டீட்டெயில்ஸை வந்து இப்போ தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து எப்படி விண்ணப்பிக்கலாம், இன்னும் என்னென்ன சான்றிதழ் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கணுன்னா கமெண்ட் பண்ணிவிடுங்க. இதுக்கு வந்து தகுதிகள் வந்து நம்ம என்னென்ன பார்த்துட்டோம். இன்னும் விண்ணப்பிக்கிறது என்னென்ன அப்படின்றத இனி வரும் வீடியோக்களில் வந்து நம்ம பார்க்கலாம்.
மக்கள் எல்லாரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அரசு குடுக்கக்கூடிய அந்த 1 பவுன் தங்க நாணயத்தையும், 50,000 பணத்தையும் பெறக்கூடிய தகுதியானவர்கள் யார் யார் அப்படின்றத பார்த்துட்டோம். இந்த விஷயத்த வந்து யாரும் மறக்காதீங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணிடுங்க. இனி வரும் வீடியோக்கள் வந்து இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.